Hi friends, welcome to Sana's Home Cooking. Please like and subscribe our channel. Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மைதா மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், எண்ணெய் 1/4 கப், தயிர் 1/2 கப். உங்களுக்கு எக் நீங்க சாப்பிடுறதா இருந்தா தயிருக்கு பதிலா 2 எக் எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணி 1/4 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இத நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் சுகர் 1/2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஆயில் 1/4 கப்பு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆயிலும் தயிரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரேடியா ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு நல்லா கட்டி இல்லாமல் கேக் பேட்டர் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். அதாவது 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்போசபிள் டீ கப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதில் ஆயிலை இப்படி சுற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். அதாவது பாதி கப் மட்டும் சேர்த்துங்க, ஏன்னா கேக் உப்பி வரும். இப்போ இதை இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர்லாக் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபில் ஆகும். இப்போ இதில் நம்ம மேலே ட்ரை நட்ஸை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கடாய் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டில் நம்ம கப்பை வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு இடுங்க. பாருங்க கேக் 10 நிமிஷத்துலேயே நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் இப்போ கேக் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லை பெரிய குச்சி வச்சு இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் குச்சியில் மாவு ஒட்டலை. இப்போ நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு.
அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி. இந்த மாதிரி சைடில் இது பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கப்பில் ஒட்டவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.